1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு திருப்போம். இந்த விசுவாசத்தை குறித்து சில சத்தியங்களை எடுத்து, அடிப்படை சத்தியங்களை எடுத்து சொல்லலாம் என்று இருக்கிறேன். விசுவாசம் கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை தான் ரொம்ப அதிகமாக போதிக்கணும் என்று நான் உண்மையாகவே விசுவாசிக்கிறேன். ஏன் விசுவாசத்தை அதிகமாக போதிக்க வேணும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஏன் விசுவாசம்னு அடிச்சுக்கிறீங்க, ஏன் விசுவாசத்தை அதிகமாக போதிக்க வேணும் என்று உங்களில் சிலருக்கு கேள்வி இருக்கலாம். அதனால் சில காரணங்களை முதல்ல கொடுக்குறேன் ஏன் விசுவாசத்தை நான் போதிக்கணும்னு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுங்க, அதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அதுதான் ஒரு மையப்பகுதியாக வரும் சில வாரங்களுக்கு உபயோகப்படுத்த போகிறோம். ஆனால் விசுவாசத்தை ஏன் இவ்வளோ முக்கியப்படுத்துகிறோம், இந்த சபையில் குறிப்பாக ஏன் விசுவாசத்தை இவ்வளோ முக்கியப்படுத்தி போதிக்கிறோம் என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் வேத வசனம் திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகிறது, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். பிழைப்பான்னு சொன்னால் நம்ம பிழைப்பே இதில் தான் அடங்கியிருக்குது. விசுவாசத்தினால தான் பிழைக்கணும். தண்ணியில் தான் நம்ம வாழணுன்னா அப்போ நல்ல நீச்சல் கற்றுக்கணும். நீச்சல் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா அது எப்படி? தண்ணியில் வாழ்கிறதுக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கவங்க நீச்சல் தெரியலன்னு எப்படி சொல்ல முடியும்? அதை தான் ரொம்ப பிரதானமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசத்தினாலே பிழைக்க வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய தீர்மானம். விசுவாசிகள் விசுவாசத்தால் பிழைக்க வேண்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்தால் பிழைக்க வேண்டும். நான் வளர்ந்து வந்த காலத்தில் நான் நினச்சிட்டு இருந்தேன் விசுவாசத்தில் பிழைக்கிறதுங்கிறது ஊழியக்காரங்களுக்கு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க தான் சொல்லிட்டு தாங்க, நாங்கள்லாம் விசுவாசத்தில் பிழைக்கிறோம், நீங்கள்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாங்க. ஸோ நான் நினச்சிக்கிட்டேன் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் மற்றும் நல்ல கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்கெல்லாம் விசுவாசத்தில் பிழைக்கல, இவங்கெல்லாம் விசுவாசத்தில் பிழைக்கிறவர்கள். உண்மையாகவே விளையாட்டுக்கு சொல்லலானே அப்படி தான் யோசித்து வந்தேன் கொஞ்சம் காலமாக. அதுக்கப்புறம் வேத வசனத்தை குறித்து அறிவு எனக்கு அதிகமாகும்போது கண்டுபிடிச்சேன், எல்லாருமே விசுவாசத்தில் தான் பிழைக்கணும். எவ்வளோ பெரிய மல்டிநேஷ்னலில் நீங்கள் வேலை செஞ்சு எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் நீங்கள் அவங்களால பிழைக்கல, மல்டிநேஷ்னலால் பிழைக்கல. ஏன்னா எத்தனையோ மல்டிநேஷ்னல் மூடிட்டு போயிடுறாங்க. ஹலோ, அப்புறம் எப்படி பிழைக்க போகிறீங்க? ஏன்னா மல்டிநேஷ்னல்னால் பிழைக்கல, நம்ம வேறு எதுனாலும் பிழைக்கல, கம்பெனினால் பிழைக்கல, முதலாளியினால் பிழைக்கல, நல்லவர்கள் சிலர் மனம் வச்சதுனால நாம் பிழைக்கல, விசுவாசத்தினால் நாம் பிழைக்கிறோம். விசுவாசத்தினால் பிழைக்க வேணும்னு கர்த்தர் அப்படி வச்சிட்டார். இதுதான் நியதி, இதுதான் கர்த்தர் செய்திருக்கிற காரியம். ஆகவே தான் விசுவாசத்தை நல்லா புரிந்து கொள்ள வேணும். ஆகவே தான் விசுவாசத்தை குறித்து அதிக ஆழமாக நாம் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்படி தான் நான் பிழைக்க போகிறோம், நம்முடைய பிழைப்பே இதில் தான் அடங்கி இருக்கிறது. இதை எவ்வளவு சிறந்த முறையில் நாம் புரிந்து கொள்கிறோமோ அவ்வளோ சிறந்த முறையில் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆகவே தான் விசுவாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்கிற இந்த காரியம் ஒரு இடத்துல இல்லை, பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஆபகுக் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் ரோமர்லேயும் கலாத்தியர்லேயும் எபிரேயர்லேயும்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் பின்னாடி வருவோம், அதெல்லாம் ஒன்று ஒன்றா வாசித்தே காண்பிக்கிறேன் உங்களுக்கு. 4 இடத்துல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். 1-2 இடத்துல இல்லை, 4 இடத்துல குறிப்பாக விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஸோ இப்படி தான் பிழைக்க வேணும் என்று கர்த்தர் வச்சு விட்டார். ஆகவே இதுதான் பிழைப்பு, இப்படி தான் பிழைக்கிறதுன்னு சொன்னால் அப்போ இதை நல்லா கற்றுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதனால தான் விசுவாசத்தை ரொம்ப அதிகமாக போதிக்க வேண்டியதாக இருக்குது. 2வது, ஃபெய்த் டிஸ்ட்ராய்ஸ் ஆல் லிமிட்ஸ். எல்லா வரம்புகளையும் விசுவாசம் நீக்கி வரம்புகளை தாண்டி, அதை மிஞ்சி, எல்லைக்கோடுகளை தாண்டி நம்மை முன்னேற வைக்கிறது. எல்லாருக்குமே சில எல்லைக்கோடுகளை அவங்களே போட்டு வச்சுக்கிறாங்க. இவ்வளோதான் ஒரு சர்க்கிள், தங்களை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டு இவ்வளோதான், நான் இதுக்கு மேலே வர முடியாது. சிலர் சொல்கிறாங்க நான் வெறும் எஸ்எஸ்எல்சிங்க, அதனால் இவ்வளோதான், எனக்கு இதுக்கு மேலே முடியாது. எங்கள் ஆஃபீஸில் இன்றைக்கெல்லாம் வேலை செஞ்சாலும் இவ்வளோதான் சம்பளம், இதுக்கு மேலே போக முடியாது. என் வாழ்க்கையில் என்னதான் இருந்தாலும் இதுக்கு மேலே நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சில எல்லை கோடுகளை அவர்களே போட்டு வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு பிரசங்கியார் இருந்த காலத்தில் நான் கற்று வந்த காலங்களிலே சொன்ன உதாரணம் எனக்கு மறக்கவே முடியாது. சொன்னார், ஒரு நாயை 10 அடி கயிற்றுல கட்டி போட்டாங்களா, ஒரு கம்பில் கட்டி போட்டு அந்த நாய் எந்த பக்கம் போனாலும் 10 அடி தான் போக முடியும், அதுக்கு மேலே போனால் கழுத்து வலிக்கும், ஏன்னா கயிறு இழுக்கும். அந்த நாய்க்கு அது ப்ராக்டிஸ் ஆகி போச்சு. இந்த 10 அடிங்கிறது கொஞ்ச நாள் இழுத்து பார்த்துருக்குது, கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கே தெரிஞ்சிருச்சு 10 அடி போகிறதுக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு முன்னாடி நிறுத்திக்கும் அதுவே கரெக்டாக, ஏன்னா வீணானத்துக்கு கழுத்து வலின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கைத்தை அவுத்து விட்டாங்களாம் பாருங்கள். அவுத்து விட்டவொடனே 10 அடியை தாண்டி போகவே இல்லையா அது. ஏன்னா இப்போ கயிறு கழுத்தில் இல்லைனாலும் கயிறு மனதில் இருக்கிறது. நிறைய பேர் இந்த மாதிரி மன கட்டுகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லை அவங்களுக்கு யாரும் போடல.
அவங்கள யாரும் கட்டி வைக்கல, அவங்கள யாரும் இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லலை. வேதம் அப்படிலாம் அவங்களுக்கு சொல்லவில்லை. வேதம் இன்னும் கேட்டால் அப்படி சொல்லுது, உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பாருங்கள், இயேசு எத்தனை தடவை சொல்லியிருக்காரு, நீங்கள் எண்ணி பாருங்கள். உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. எல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ விசுவாசிக்கிறீங்க அதன்படி உனக்கு ஆக கடவுது. நீங்கள் எவ்வளோ விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளோதான் உங்களுக்கு ஆக போகுது. நான் எவ்வளோ விசுவாசிக்கிறேனோ அவ்வளோதான் எனக்கு ஆக போகிறது. அப்போ விசுவாசம் எல்லா எல்லைகளையும் அகற்றுகிறது, எல்லை கோடுகளை அழிக்கிறது, என்னை எல்லையற்றவனாக மாற்றுகிறது. ஏனென்றால் என்னுடைய தேவன் எல்கையற்றவராக இருக்கிறார். அதான் விசுவாசம். அப்போ விசுவாசத்தை நான் கற்றுக்கொள்ள வாழ்க்கையிலே என்னுடைய வளர்ப்பு மூலமாகவோ அல்லது சூழ்நிலை காரணமாகவோ மற்றவர்கள் எனக்கு போதித்த காரணத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினாலே எனக்கு பல மனக்கட்டுகள் இருக்குது. கயிறை வச்சு கட்டினாங்க இல்லையா அந்த நாயை, அதுபோல் சில கோயிலெல்லாம் கயிறு வச்சுருக்கிறாங்க. சில சபைகளில் போனீங்கன்னா அங்கே கட்டி விட்டுருவாங்க, உங்களுக்கே தெரியாது. போய் கழுத்தை கொடுத்துடக்கூடாது. அப்படியே பிரசங்கம் பண்ணுற மாதிரி பண்ணி அப்படியே நாய் பிடிக்கிற மாதிரி லொடுக்குன்னு மாட்டி விட்டுருவாங்க. அதை மாட்டி விட்டாங்கன்னா அந்த கயிறு அவ்வளோதான். அந்த கயிற்றில் போட்டாங்கன்னா போச்சு. அதுக்கப்புறம் முன்னேறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அவங்களே சொல்லிடுவாங்க. தான் ஒரு பையன் சொன்னால் நான் டாக்டராக விரும்புகிறேன்னு. பாஸ்டர் சொன்னாரா, ஏன் கம்பவுண்டர் ஆகக்கூடாதா? உனக்குள்ளே பெருமை இருக்குது, பெருமை ஒன்று ஆட்கொள்றதுனால தான் நீ இப்படி இருக்கிற அப்படின்னாராம். இப்படி நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்கள். இந்த கயிறு போடுறது அவங்க வேலை, மற்ற உருப்படாத பண்ணுறது கயிறு போடுறது அவங்களுடைய வேலையாக இருக்குது. தெரிந்தோ தெரியாமலோ அதை செய்கிறாங்க. நிறைய பேர் கயிறு போட பார்க்குறாங்க. கயிறு அனுமதிக்காதீர்கள். உங்கள் விசுவாசத்தின்படி தான் உங்களுக்கு ஆக வேண்டும். அதனால் கயிறு போடுற இடத்துக்கு போகாதீங்க, விசுவாசத்தை போதிக்கிற இடத்துக்கு போங்க. ஏன்னால் அப்போ தான் முன்னேற முடியும் வாழ்க்கையில். இந்த வாழ்க்கையின் எல்லைகளை எல்லாம் தாண்டி முன்னேறி செல்ல முடியும். எத்தனை பேர் எல்லைகளெல்லாம் தாண்டணுன்றீங்க? எல்லைகளை கடக்க இந்த விசுவாசம் உங்களுக்கு உதவுகிறது. முன்னேறி செல்ல, வெற்றி நடை போட, மன எல்லைகளை அகற்ற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். அதை போல் மாறி விடுவோம் இல்லையா? அதுக்காக தான் விசுவாசம். அதனால தான் நான் விசுவாசத்தை போதிக்கிறதுல ஆர்வமாக இருக்கிறேன். மூன்றாவது காரியம், இட் டேக்ஸ் ஃபெய்த் டு ப்ளீஸ் காட். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று வேதவசனம் எபிரேயர் 11:6 சொல்லுகிறது. வேறு எதை குறித்தும் அப்படி சொல்லவே இல்லை. நிறைய காரியங்கள்லாம் முக்கியம், விசுவாசம் ஒன்று தான் முக்கியம்னு சொல்லலை நான். வேதத்தில் நிறைய காரியங்களை முக்கியமாக போதிக்கிறது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் எதை பற்றியும் இப்படி சொல்லவில்லை, இது இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம்னு வேறு எதை பற்றியும் சொல்லி இல்லை. விசுவாசத்தை பற்றி மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் விசுவாசத்தை நல்ல தீவிரமாக நல்ல ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும், படித்து கொள்ள வேண்டும். நான்காவது, தேவனிடத்திலிருந்து நீங்கள் எதை பெற வேண்டுமானாலும், என்னத்தை பெற வேணும், ரட்சிப்பை பெறணுமா, அதுக்கு விசுவாசம் வேணும். சுகத்தை பெறணுமா, விசுவாசம் வேணும். வேறு பொருளாதார செழிப்பை பெறணுமா, அதுக்கும் விசுவாசம் வேணும். வெற்றியில் வாழணுமா, அதுக்கு விசுவாசம் வேணும். அன்றாட ஜீவியத்துக்கு எல்லாத்துக்கும் விசுவாசம். தேவனிடத்திலிருந்து எதை பெற வேண்டும் என்றாலும் விசுவாசத்தினால தான் அதை பெற முடியும். தேவனிடத்திலிருந்து ஒன்றையுமே பெற முடியாது. தேவனோடு கூட ஒரு உறவே இருக்க முடியாது விசுவாசம் இல்லைன்னா. தேவனிடத்தில் வருகிறவன் அவன் உண்டென்றும் வேதவசனம் சொல்லுது இல்லையா, அவர் உண்டென்றும். he that cometh to God must believe that he is and that he is a rewarder of them that diligently seek him. எப்படி ஒரு தமிழில், அவர் உண்டென்றும் அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசம் இல்லாமல் கடவுள்கிட்டே வர முடியாது, எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது, எதையுமே ரிசீவ் பண்ண முடியாது. ஆகவே தான் விசுவாசத்தை குறித்த போதனைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. வாழ்க்கையில் என்ன கேட்டிங்கன்னா, எதை அதிகமாக போதிக்கணும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், விசுவாசத்தை தான் ரொம்ப அதிகமாக போதிக்கணும். ஏன்னா அதில் தான் வாழ போகிறோம், அதுதான் நமக்கு வாழ்க்கை. ஆகவே தான் இதை குறித்து ரொம்ப தீவிரமாய் இன்னும் கொஞ்சம் போதிக்கலாம் என்று இருக்கிறேன். இப்போ 1 யோவான் 5:1 வாசிக்கிறேன், கேட்போம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. 4-5 ரொம்ப குறிப்பாக கவனிங்க, ஏன்னா இதை தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இதை தான் ஒரு மைய வசனமாக வைத்து சில காரியங்களை வரும் வாரங்களிலே சொல்ல போகிறேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த 4ஆம் வசனத்தை மறுபடியும் எல்லாரும் சொல்லுவோம்.
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். முதலாம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். எத்தனை பேர் இங்கே தேவனால் பிறந்திருக்கிறீர்கள்? மறுபிறப்பு அடைந்திருக்கிறீர்களா? born again, மறுபடியும் பிறந்து தேவனால் பிறந்திருக்கிறீர்களா? இந்த ஆவிக்குரிய ஒரு கிரியை உங்களுக்குள்ளே நடந்திருக்கிறதா? மறுபிறப்பு அடைந்திருக்கிறீர்களா? தேவனால் பிறந்திருக்கிறதுனா ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஏனென்று சொன்னால் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எல்லாரும் சொல்லுவோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, இன்றைக்கு உலகமும் உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் அதில் நாம் சந்திக்கிற சவால்களும் உண்மையில் பார்க்க போனால் ஒன்றுமே கிடையாது. ஏன் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறேன்? அவைகள் ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம், என்னுடைய விசுவாசம், எல்லாரும் சொல்லுங்கள் என்னுடைய விசுவாசம். இந்த விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கு இல்லையா? இது ரோமரில், கலாத்தியரில், எபிரேயர்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று இருக்குது. ஆபகுக்கில் வாஸ்து பார்த்தீங்கன்னா விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுறதுக்கு பதிலாக அவனுடைய விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் அப்படியே குறிப்பாக சொல்லியிருக்குது. ஜஸ்ட் ஷல் லிவ் பை ஹிஸ் ஃபெய்த். கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்குது. அதை எடுத்து இவங்க மேற்கோள் காட்டும்போது, கோட் பண்ணும்போது இப்படி சொல்கிறாங்க. இருந்தால் கூட அவங்க சொல்கிறது அர்த்தம் அதுதான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னா என் விசுவாசத்தால் நீங்கள் பிழைக்கிறது இல்லை, அல்லது உங்கள் விசுவாசத்தால் நான் பிழைக்கிறது இல்லை, உங்களுடைய விசுவாசத்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். அப்போ ஒவ்வொருடைய விசுவாசமும் வளருவது முக்கியம். ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே வளர்ந்து முன்னேறி செல்வது என்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. விசுவாசத்தில் பலப்படுவது என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் விசுவாசம் தான், எல்லாத்தையும் என்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ இந்த உலகத்தில் உங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது. அதான் ஒரு பிரசங்கியார் சொல்கிறார், வயசான பிரசங்கியார் ஒருத்தர் எனக்கு தெரியும் பாருங்கள், இன்னும் பிரமாதமாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். அவர் சொல்லுவார், யூ டோன்ட் ரியலி ஹேவ் அ ப்ராப்ளம், ஆல் யூ நீட் இஸ் ஃபெய்த் இன் காட்னுவார். அவர் என்ன சொல்லுவார், உங்களுக்கு உண்மையாகவே ஒரு பிரச்சனைன்னு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு தேவையெல்லாம் விசுவாசம். விசுவாசம் இருந்தால் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுறது. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம் எங்கே இருக்குது? உங்கள் விசுவாசத்தில் இருக்குது. உங்களுக்கு மட்டும் விசுவாசம் இருந்துட்டா, நீங்கள் விசுவாசத்தினால் மட்டும் நிறைந்திருக்க முடியுமானால், உங்களுக்கு விசுவாசம் மட்டும் இருந்தால் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் அது இருக்கிறது. உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக அந்த உலகத்தின் எல்லா காரியங்களும், உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற எல்லா சவால்கள், எதிர்கொள்ளுகிற எல்லா காரியங்கள், உங்களுக்கு எதிராக வருகிற உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும், இந்த உலகத்தின் சக்திகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ நான் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எதில் கவனம் செலுத்த வேணும், என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குது என்பதில் ரொம்ப கவனம் செலுத்த வேணும். ஏன்னா இந்த உலகத்தில் நான் ஜெயிக்க போகிறேன்னா இல்லையா என்கிறது என்னுடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. இல்லையா? புரியுதா எல்லாருக்கும்? என்னுடைய விசுவாசத்தினால தான் நான் ஜெயத்தை எடுக்க போகிறேன். ஆகவே தான் இந்த விசுவாசத்தை குறித்து நான் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நான் தேவனால் பிறந்தவனாக இருப்பேன் என்றால் விசுவாசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தை நான் நாளுக்கு நாள் வளர்த்து கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன். வாசிப்போம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். ஒரு அடிப்படை சில காரியங்களை சொல்லிவிட்டு இன்றைக்கி சொல்ல போகிற காரியத்தை, இன்றைக்கி தேவனுடைய விசுவாசத்தை குறித்து பேச போகிறேன். இன்றைக்கும் அடுத்து வருகிற ஒரு சில வாரங்களுக்கும் தேவனுடைய விசுவாசம், எப்படி நமக்கு தேவனுடைய விசுவாசம் உண்டாக இருக்க வேண்டும் என்பது குறித்து சொல்ல போகிறேன். ஆனால் அந்த விசுவாசத்தை குறித்து சில அடிப்படை காரிய சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். இப்போ பார்த்தோம், தேவனால் பிறக்கிறதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னு. பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ இந்த விசுவாசம் எல்லாருக்கும் இருக்குதா? இங்கே இருக்கிற அத்தனை விசுவாசிகளுக்கு, தேவனால் பிறந்த எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கிறதா? 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். தமிழில் ரொம்ப கிளியராக வரல, அதனால் ஆங்கிலத்திலிருந்து இதை மேற்கோள் காட்டி தமிழில் அதை மொழிபெயர்ப்போம். ஆங்கிலத்தில் ஒரு சின்ன வேர்டு அங்கே ஆட் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஏன்னா இங்கே தமிழில் எப்படி சொல்லியிருக்கு, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே.
இது கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்குது. ஏன்னு சொன்னால் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி எல்லாம் ஒருத்தருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருக்காரு, ஒருத்தருக்கு கம்மியாக கொடுத்துருக்காரு, அவருக்கு அதிகமாக கொடுத்துருக்காரு, இவருக்கு கொஞ்சமாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அளவில் சிந்திக்க நேரிடும். ஆனால் உண்மையாக அப்படி சொல்லலை. ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, is given the measure of faith to everyone. According to the measure of faith, the measure of faith that he has given everyone. According to a measure of faith என்ன வந்ததுன்னா, எல்லாருக்கும் ஒரு அளவுன்படி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். அந்த தீன் வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறதுனால அந்த தி என்கிற அந்த ஒரு வார்த்தை என்ன அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் ஒரே அளவில் அவர் கொடுத்திருக்கிறார் என்கிறது தான் அங்கே அர்த்தம். அப்போ நமக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுறவர் அவர். இந்த விசுவாச வாழ்க்கை ஆரம்பிக்கிறவர். நம்ம விசுவாசமே கிடையாது, நமக்கு பாவிகளாக இருந்தோம். அங்கே நமக்கு விசுவாசம் கிடையாது. ஆனால் தேவனிடத்தில் நாம் என்றைக்கு வந்தோமோ அன்றைக்கு அவரே நமக்கு விசுவாசத்தை தருகிறார். திருப்பவும் எபேசியருக்கு எழுது நிருபம், எபேசியருக்கு எழுது நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசம் இல்லைன்னா ரட்சிக்கப்பட முடியாது. இந்த விசுவாசம் எங்கேருந்து வந்தது? வாசிங்க. இது உங்களால் உண்டானதல்ல. எது? விசுவாசம். கிருபை உங்களால் உண்டானதில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிருபை நம்மால் உண்டானதில்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு குழந்தையை கேட்டால் கூட தெரியும் கிருபை நம்மளால் உண்டானதில்லைன்னு. தட் வில் பி ரிடண்டன்ட். அப்படி சொல்கிறது வீண். கிருபை உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுன்னு சொன்னால் அதுதான் தெரியுமே ஏற்கனவே. அது ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகவே இது கிருபையை பற்றி சொல்லல, இது விசுவாசத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எது உங்களால் உண்டானதில்லை? இந்த விசுவாசம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசம் இல்லைன்னா அந்த ரட்சிப்பை எடுத்துக்கொள்ளவே முடியாது, உங்களால் ரட்சிப்புக்கு வந்திருக்கவே முடியாது. ஆனால் விசுவாசிக்க எங்கிருந்து திடீர்னு சக்தி வந்தது? ஒரு பாவிக்கு விசுவாசிக்கக்கூடிய ஆற்றல் எங்கிருந்து வந்தது? தேவன் அவனுக்கு விசுவாசத்தை தருகிறார். விசுவாசிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு தர்றார். விசுவாசம் என்கிறத தர்றார் அவனுக்கு. முதல் முறையாக தன்னுடைய வாழ்க்கையில் எப்போ அவன் விசுவாசத்தை பெறுகிறான்? ரட்சிப்பின் நேரத்தில் தேவன் இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும்படியாக, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படும்படியாக விசுவாசத்தை அவனுக்கு தருகிறார். இது அவனால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எல்லாரும் சொல்லும் விசுவாசம் தேவனுடைய ஈவு. அப்போ ரோமர் 12:3 படி பார்த்தா அதுதான் சொல்லி இருக்குது. எல்லாருக்கும் அவர் விசுவாச அளவை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் அவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அதில் தான் ஆரம்பிக்கிறது.